வேண்டாம் தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. கந்து வெடிக்கிறேன் துரத்துற மாதிரியா துரத்துது. ஐயோ கடவுளே. அப்பனே விநாயகா, நாகம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? நான் எத்தனை நாள் நாகம்மாவை நம்பிக்கையோட கும்பிட்டிருப்பேன். என் ருத்ராவை காப்பாத்தி இருக்கு. இன்னும் என்னென்னமோ எனக்கு நல்லது செஞ்சிருக்கு. எனக்காக இவ்ளோ பண்ண நாகம்மா இப்ப என்னடானா இப்ப வீட்டுக்குள்ள புகுந்தே என்ன மிரட்டுது. இதெல்லாம் தப்பு இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள போக சொல்லிடு. போக சொல்லுங்கப்பா. எப்ப பார்த்தாலும் மனுஷங்க தான் சண்டை போடுவாங்க. ஆனா இங்க பாம்புங்க சண்டை போடுதுங்க. இதுல வேற கருப்பு வெள்ளன் கலர் கலரா பாம்புங்க இருக்குது. அப்ப இதுல கருப்பு பாம்பு தான் ரிஸ்க்ல இருக்குதா? வெள்ளை பாம்பு தான் வெண்ணிலாவுக்காக வந்துச்சு. அப்ப அதுதான் சாமி பாம்பா இருக்கும். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? சாமி பாம்பு பூத பாம்புன்னு கொஞ்சம் கூட அறிவில்ல. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல. ஆள் மட்டும் சைஸ்ல பெருசா இருந்தா பத்தாது, அறிவும் வளரணும். என்ன அன்னைக்கு எதிராக பாம்பை ஏவி விட்டுருக்கீங்களா? அவங்க தெய்வ சக்திக்கு முன்னால உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல, உன்னோட கருப்பு பாம்பை வெண்ணிலா அண்ணியோட வெள்ளை பாம்பு விரட்டிட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இனி உன்னோட பாம்பு திரும்பியே வராத இடத்துக்கு போயிருக்கோன்னு நினைக்கிறேன். அடிவரடி கூட்டங்களா பாத்தீங்களா? இப்போ என்னாச்சுன்னு? ஏதோ உங்க வெண்ணிலாக்கு மட்டும்தான் ஊர் உலகத்திலே இல்லாத தெய்வ சக்தி இருக்கு, அது அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும்னு பூச்சியெல்லாம் காட்டுனீங்க. இப்போ என்னாச்சு? என்ன பகச்சுக்கிட்டா அந்த பாம்புக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இதே கதிதான். என்ன வர்ஷா, பாம்பு நம்மள பாக்குது? பயப்படாத, அதான்
வெண்ணிலா வாசத்தை நம்ம தாவணியில காமிச்சிருக்கோமே, மறுபடியும் பாம்பு அவ்வளவுதான் தேடும். நீங்க கவலைப்படாம இருங்க. அண்ணே, அதான் நாகம்மா என்னை காப்பாத்து. ஏன் இப்படி பண்ணதுன்னு தெரியலையே. தங்கச்சி தங்கச்சி நீங்க போற தங்கச்சி தங்கச்சி பாம்பு பின்னாடி ஒரு மலைப்பாம்பு போகுது பாரு. வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன விட்டு ப்ளீஸ் போடு. போ போ. ஆத்தா நாகம்மா, உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். எதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ இப்படி கொத்துறதுக்காக முயற்சி பண்ற? தயவு செஞ்சு இந்த பாம்பை திரும்பி போக சொல்லிடு. நான் சொன்னா கேப்பதானே? போக சொல்லிடு. தயவு செஞ்சு போக சொல்ல. அத பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அது போனாதான் நல்லது. அக்கா, நீங்க எதை பகைச்சுக்கிட்டாலும் சரி, பாம்பை மட்டும் பகைச்சுக்காதீங்க. அதுக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. விடவே விடாது. எப்படியாவது துரத்தி கொன்னுடும். சின்ன வயசுல இருந்து நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன். அதனாலதான் இப்ப வரைக்கும் செவ்வாய்க்கிழமையானா ராகு கால பூஜைக்கு போவேன். அதே மாதிரி பாம்பு புத்துக்கும் பால் ஊத்திட்டு இருக்கேன். இதுக்கப்புறமாவது பார்த்து நடந்துக்கோங்க. ஆடு பாம்பே விளையாடு பாம்பே. ஹலோ வர்ஷா மேடம், ஏதோ அதை பிடுங்க இதை பிடுங்க ஃபீஸை பிடுங்க திரும்ப மாட்டுவேன்னு வாய்க்கிலேயே பேசினேன். இப்போ என்னடாண்ணா பாம்பை பார்த்ததும் பயந்து ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணாத ஸ்கூல் பிள்ளைக்கு பெஞ்ச் மேலே நிற்கிற மாதிரி கட்டில் மாதிரி நின்றுட்டேன். நான் பார்க்குறேன் சீரி வந்த பாம்பு நான் சீனாக்கிட்டு போயிருக்கோம். ஏதோ என் தங்கச்சி கேட்டுக்கிறதால நான் ஒன்றும் பண்ணாமல் போயிடுச்சு. இல்லைன்னா கொத்தி இருக்கும் நீ அவ்வளோதான் செத்து போயிருப்பேன். வரட்டா, வாங்க போலாம். வர்ஷா, நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்கவே இல்லல. இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல. கடைசியில நீயே உங்களை எதிர்க்க அவமானப்படுற மாதிரி ஆயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன்ல, வெண்ணிலாவுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு. ஹேய், என்ன என்ன சக்தி இருக்கு? என்ன பெரிய சக்தி? கண்ணுக்கு எதிர பார்த்தோம் நீ நம்பலன்னா நாங்க என்னடி பண்றது? இதனாலதான் ஊர்க்காரங்க வெண்ணிலாவ சாமியாவே கும்பிடுறாங்க. நீ என்னடனா அவளே கொல்லணும்னு பாத்துட்டு இருக்க. இதெல்லாம் நடக்காது. பேசாம கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாரு.
புரிஞ்சிடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்போ உன்னை எச்சரிக்கை பண்ணி அனுப்புனேன். அதையும் மீறி எதையோ பண்ணி நீ தோத்து போய் வந்திருக்கேன்னு உன் முகத்தை பார்க்கும்போதே தெரியுது. இதுக்காக தான் உஷாராரு உஷாராருன்னு நான் நிறைய வாட்டி சொல்லி அனுப்பிச்சேன். ஆமா ஸ்வேதா, நீ சொன்ன, நானும் உஷாராதான் இருந்தேன். அதையும் மீறி அது தோல்வியில தான் முடிஞ்சிருக்க. அந்த வெண்ணில நம்ம கால் தூசி கூட பெற மாட்டான். அவகிட்ட நான் தோத்து போனதை நினைச்சாதான் எனக்கு வெறுப்பா இருக்க. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா, உன் முன்னாடி இப்ப நான் உயிரோட நிக்கிறதுக்கு காரணமே அந்த வெண்ணிலாதான். அத நினைக்கும் போது எனக்கு எரிச்சலா இருக்க. அதுக்காக தப்பி தவறி கூட உன் மனசுல நன்றி உணர்வெல்லாம் வந்துடக்கூடாது. சச்சா, அதெல்லாம் எனக்கு வரவே வராது. என்ன பண்றது? அந்த காக்காவை ஏற்பாடு பண்ணி ஈஸியா ஜெயிச்ச மாதிரி பாம்பு விஷயத்திலையும் ஜெயிச்சு, அதே நேரத்துல வீடியோ ஆதாரத்தையும் எப்படியாவது எடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில என் குறி தப்பிச்சிருச்ச. என்ன ஒரே ஒரு எரிச்சல்னா, அந்த அண்ணாமலை வந்து எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆளாயிட்டேன். நம்பிக்கை இருக்கிறது ஓகே, ஆனா அதீத நம்பிக்கையோட இறங்கி நான் பல தடவை வெண்ணிலா கிட்ட தோத்து போயிருக்கேன். அந்த நேரத்துல மறுபடியும் அவளை அடிக்கணுங்கிற வெறி ஜாஸ்தியாகி என்னோட இலக்கை விட்டுட்டு அவ பின்னால சுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நீயும் அந்த போதைக்கு ஆட்பட்டு கூடாது. நம்ம இலக்கு வெண்ணிலா மட்டும் இல்ல, எனக்கு நவம்பர் 17 நடக்க வேண்டிய கல்யாணம் மட்டும்தான் இப்போதைக்கு இலக்கா இருக்கணும். அதனால திசை திருப்புற எல்லா விஷயங்களையும் விட்டு ஒழிச்சிட. புரியுதா? புரியுது ஸ்வேதா, கண்டிப்பா. அடுத்த தடவை உன்னை வந்து சந்திக்கும் போது சந்தோஷமான செய்தியோட தான் வந்து சந்திப்ப. நீ கவலைப்படாத. இந்த தோல்வி எனக்குள்ள வெறிய தோண்டி விட்டுருச்சு. சாதாரண வெறி இல்ல, மொத்தத்தையும் ஜெயிக்கணுங்கிற வெறிய கொடுத்திருக்க. ஜெயிச்சுட்டு வந்து உன்னை சந்திக்கிறேன் ஸ்வேதா. அடுத்த தடவை வரும்போது நீ வேற வருஷாவா பாப்ப. பாய். என்னடி வருஷாவை இன்னும் காணோம்? ஜெயில அவளை பார்த்தாளா, பேசினாளா? 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்க எதுவுமே தெரியலையடி. நம்மளும் கூட வரேன்னு சொன்னோம். அவ வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டா. வர்ஷா, ஸ்வேதாவை பாத்தியா? நடந்ததெல்லாம் சொன்னியா? எங்களை பத்தி ஏதாவது கேட்டாளா? இங்க பாரு, பேசுற மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நானே சொல்லிருப்பேன். ஆமாமா, பேசுறதுக்கு ஏதாவது இருந்தால் பேச முடியும். அதான் ஒன்றும் இல்லையே, அதான் வாய் அடிச்சு போய் நின்றுருப்பா. என்ன ரைட்டா? என்ன வருஷா, உன் கண்ணில் பயங்கர எரிச்சல் தெரியுது. என்ன பார்த்தா எரிச்சலாக இருக்கா? பார்க்குறவங்க மேலே எரிஞ்செறிஞ்சிடணும் போல இருக்கா? இருக்கும். ஏன்னா உன் நிலமை அப்படி. என்ன வருஷம் மேடம், நடந்த விஷயத்தையெல்லாம் ஸ்வேதா கிட்ட போய் அப்டேட் பண்ணிட்டு வந்தாச்சா? என்னத்தை பெருசாக சொல்லியிருக்க போகிறீங்க? அசிங்கப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவை காலி பண்ணுறக்காக பாம்பே விட்ட கடைசியில் என்னாச்சுன்னா அவன் என் உயிரை காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு, அசிங்கப்பட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. அவள் இதை கேட்டு ரசிச்சாலா, திட்டினாலா, இல்லை இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு ஐடியா ஏதாவது கொடுத்தாளா? இப்போ உனக்கு என்ன வேணும்? 2 இட்லி கெட்டி சட்னி. பயங்கரமாக பசிக்குது, வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அப்போ உனக்கு தேவையானதை பற்றி பேசலாம். உனக்கு தேவையான அந்த வீடியோ ஆதாரத்தை எங்கிட்ட இருந்தால் வாங்க. நீ என்னெல்லாம் பண்ணேன்னு நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். வெண்ணிலா ரூம்குள்ளே பாம்பை விட்டேன், அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது அந்த மாஸ்டர் காப்பி எங்கிட்ட இருந்து வாங்கிடும்னு பார்த்தேன். ஆனால் எல்லாமே சொதப்பிடிச்சு பல்ப் வாங்கிட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்ன சொன்னேன்? 24 மணி நேரத்தில் எங்கிட்ட இருந்து அந்த மாஸ்டர் காப்பியை வாங்கி காட்டுறேன்னு சொன்னேன்ல, அந்த 24 மணி நேரம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இப்போ நான் உனக்கு அதே 24 மணி நேரத்தில் ஒரு சவால் விடுறேன். எங்கிட்ட இருந்த மாஸ்டர் காப்பியை வாங்கி காட்டுறியா? அதே 24 மணி நேரத்தில் வாங்கி காட்டு பார்க்கலாம். என்ன பார்த்தா மறுபடியும் எரிச்சல் வருதா? என்னடா இவெல்லாம் முன்னாடி என்ன பேசுறானேன்னு கோவமா வருதா? வரும். ஏன்னா
என் பக்கம் நியாயம் இருக்கு, உன் பக்கம் அநியாயம் மட்டும்தான் இருக்கு. அப்படிதான் வரும். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த 24 மணி நேரத்தில் நீ என்கிட்ட இருந்து அந்த மாஸ்டர் காப்பி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் முத்தரசம் வெண்ணிலா கல்யாணத்தை நடத்த முடியுதுன்னு சொல்லி என் ஊருக்கு போயிடுறேன். அதே 24 மணி நேரத்தில் உன்னால் என்கிட்ட இருந்து அந்த மாஸ்டர் காப்பி வாங்க முடியலன்னு வச்சுக்கோ, நீ இந்த வீட்டு விட்டு போயிடுறியா? என்ன பேச்சையே காணோம்? சொல்லு, இந்த சவாலுக்கு ரெடியா? இங்க பாரு, அவளாம் தோத்து போற ஆளும் கிடையாது, ஊரை விட்டு போற ஆளும் கிடையாது. நிச்சயமா சாதிச்சு காட்டுவா. ஏய், ரோட்ல வாயை வச்சுட்டு சும்மா இருக்கியா? சும்மா நைட்டு இதை பாரு, இந்த மாதிரி தண்டச்சோரையில கூட வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ காலி. உனக்கும் ஸ்வேதாவோட நிலைமை தான். அவள் ஜெயிலில் இருக்க மாதிரி நீ ஏதாவது ஜெயிலில் இருப்ப. அப்புறம் நீ வேலூரில் இருக்கியா இல்லை புலவில் இருக்கியா, நான் தேடி தேடி வந்து பார்க்க வேண்டியிருக்கும். சவாலுக்கு ஓகேன்னா எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு. வரட்டா? அவன் போயிட்டு போறான், அவன் கிடக்குறான். அவனுக்கு எதுவுமே தெரியாது, அறிவு கெட்டவன். அபசகுணமா என்னெல்லாம் பேசுறான் பாத்தியா? அவனை ஒரு வழி பண்ண வருஷா, நீ எதுவும் கவலைப்படாத. இல்ல இல்ல இல்ல, அவன் சொன்னதுல எல்லாமே வேஸ்ட்னாலும் ஒரு உருப்படியான விஷயம் இருந்துச்சு. அப்படியா? என்ன உருப்படியான விஷயம்? நீங்க 2 பேரும் வேஸ்ட், நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு போனானே, அதுதான். எங்களை என்ன காமெடி பீஸ் நினைச்சிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் ஆக்ஷன் பிளாக் பண்ணியே பழக்கப்பட்டவங்க. இதோ பாரு, எங்க குளத்துக்கே பெருமை சேர்க்கிற அளவுக்கு நாங்க ஒரு விஷயம் பண்ண போறோம். அண்ணாமலை கிட்ட இருக்கிற அந்த மாஸ்டர் வீடியோ காப்பிய நாங்க மீட்டு தரோம். சரி, இப்ப நாங்க சொல்றத கேட்டுக்கோ. எங்களால முடியாதுன்னு சொல்றல, அத நாங்க மீட்டு கொடுத்தா 50 லட்சம் ரூபாய் பணம் தருவியா? ஏன் 1 கோடியே தரேன். என்ன சொல்ற? எப்படி இருந்தாலும் நீங்க மீட்க போறது இல்ல, வாயால தான் வடை சுடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சும்மா நானும் வாயால தான் உங்களுக்கு தரேன்னு சொன்னேன். நீங்க மீட்டாதானே? 1 கோடி வேணாலும் தரேன். 1 கோடியா? நிக்கலா, வாடி உடனே போலாம். அந்த ஹார்ட் டிஸ்க நம்ம மீட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் தெரியும் நம்ம யாருன்னு. கூடவே இருந்து எங்களை கேவலப்படுத்திட்டு இல்ல வருஷா, நாங்க காமிக்கிறோம் யாருன்னு. ஐயோ, இந்த லூசுங்க தொல்லை தாங்க முடியல. இது என்ன ரீடிங்? 220 வருது. இதுவா? இது 220ங்கிறது டைரக்ட் வோல்டேஜ். அதாவது எல்லார் வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா 220ல இருந்து 240 தான் வரும். இத புடிச்சுன்னு வெச்சுக்க, அப்படியே பெப்பரப்பா தான். இவ்வளவு வோல்டேஜ் வச்சு கொலைகேஸ் வாங்க கூடாது கூடாது. இது வந்து வோல்டேஜ் கன்வெர்ட்டர், அத பாதியா கன்வெர்ட் பண்ணும். இத செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? கரெக்டா வந்துச்சா? சரி, இல்ல புடி. என்ன கார்த்தி, எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே, பக்கானே. இருங்கண்ணே, செக் பண்ணிக்கலாம். ஓகே அண்ணே. அண்ணே, இப்ப அவளுக்கு வந்து தொட்டாளுங்க செத்தாளுங்க. சாவட்டும். கார்த்தி, ஒரு ஆளுக்கு நம்ம தப்பு போயிடலாம். அண்ணா, நீ இதை புடி, நான் இப்ப வந்துடுறேன்.